ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டயர்டாக வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே டயர்டாக வரோம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷை தான் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே இந்த டிஷ்ஷை செஞ்சுருவேன் ஃபஸ்ட்டு. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. தக்காளி எல்லாத்தையும் குக்கரில் தான் எல்லாமே ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான். தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு இவ்வளோ போதுன்னு போட்டிருக்கேன். சுகர் கண்டிப்பாக போடணும். சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்போ தான் வந்து விசில் வரப்போ வந்து அது தெறிக்காமல் இருக்கும். தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஊற்றிக்கங்க. ஏன்னா இது தண்ணியாக கூட நல்லா சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டால் மட்டும் போதும். எடுத்து ஆறிட்டப்புறமா அது நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினா மட்டும் போதும். இதை விட சிம்பிளான டிஷ்ஷு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா இதுதான் நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் ரொம்ப டயர்டாக வந்தேன்னா. கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுங்க. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இதில் எண்ணெய் ஊற்றுனதுனால நிறைய எண்ணெய் போட்டால் ரொம்ப எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பேருக்கு எண்ணெய் இருக்கிறது பிடிக்காது. கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். இது கடுகு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதில் வந்து டேஸ்ட்டே அந்த கடுகு நம்ம சாப்பிட்றப்போ நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து இதில் கொட்டிட்டு தோசை இட்லி சப்பாத்தி கூட ஓகே தான். மற்றபடி எதுக்கும் ட்ரை பண்ணலாம் வேண்டாம். தோசை இட்லிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்துச்சிங்கன்னா சிம்பிள் கடையில் வாங்கி சாப்பிட்ருங்க. நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான் முக்கியம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.